வணக்கம். உங்களுடைய சுய முன்னேற்றத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவதற்கு நம்ம எபிக் லைஃப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணுங்க. இது ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியின் மூலமா உங்களுடைய லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கான கருத்துக்களும் பயிற்சிகளும் தனிப்பட்ட முறையில் பிரைவேட்டா கொடுக்கப்படும். இந்த கம்யூனிட்டியில இணையணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. கம்யூனிட்டியோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பகுதி 1. கதவுகளும் சாவிகளும். முன்னொரு காலத்தில் எந்த ஒரு பூட்டாக இருந்தாலும் அதை திறக்கக்கூடிய ஒரு கெட்டிக்காரன் இருந்தான். ஒரு நாள் அந்த நாட்டு மன்னர் இந்த மனிதனுடைய கெட்டிக்காரத்தனத்தை சோதிக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த மனிதனை மன்னர் அழைத்தார். நான் உனக்கு ஒரு பரீட்சை வைக்கப் போகிறேன். இதில் நீ வெற்றி அடைந்தால் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். ஒருவேளை நீ தோற்றுவிட்டால் என்னுடைய அரண்மனையில் நான் சொல்லும் எல்லா வேலைகளையும் நீ செய்ய வேண்டும். உனக்கு சம்பளம் கிடையாது என்று சொன்னார். இவர்தான் கெட்டிக்காரன் ஆயிற்றே. தன்னுடைய கெட்டிக்காரத்தனத்தில் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிற அந்த மனிதன், சரி நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் எந்த பூட்டை திறக்க வேண்டும் எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னார். இந்த மனிதனுடைய கெட்டிக்காரத்தனத்தை சோதிக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு கூண்டை காண்பித்தார். இந்த கூண்டைத்தான் நீ திறக்க வேண்டும் என்று மன்னர் சொன்னார். இவ்வளவுதானா என்று அலட்சியமாக அந்த கூண்டை பார்த்து அந்த கெட்டிக்காரன் சொன்னான். அமைச்சர் ஒருவர் அந்த கூண்டை எப்படி அந்த மனிதன் திறக்க வேண்டும் எனும் விதிமுறைகளை கூறினார். இந்த கூண்டிற்கு 6 பக்கங்கள் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு கதவு என 6 கதவுகள் இருக்கிறது. அதில் ஒரு கதவு மட்டும் சுவற்றை பார்த்தவாறு இருக்கும். அதை திறந்தாலும் நீ வெளியேற முடியாது. இதில் இருக்கும் மற்ற எந்த கதவை திறந்தாலும் நீ வெளியே வர முடியும். நீ பயன்படுத்துவதற்கு தேவையான அனைத்துமே இந்த கூண்டிற்குள்ளேயே வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் ஒரு பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியை நீ திறந்தால் அதற்குள் எக்கச்சக்கமான சாவி கொத்துகள் இருக்கும். அதோடு அந்த சாவிகளை உனக்கு ஏற்றாற்போல மாற்றி வடிவமைத்துக் கொள்வதற்கு ஏற்ற கருவிகளும் அந்த பெட்டிக்குள்ளேயே வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு 5 நிமிடங்கள் நேரம் கொடுக்கப்படுகிறது. இந்த 5 நிமிடத்திற்குள்ளாக இதில் ஏதாவது ஒரு கதவை திறந்து நீ வெளியே வந்து விட வேண்டும். இதுதான் விதிமுறை என்று அந்த அமைச்சர் சொன்னார். அப்படியா, இப்பொழுதே ஆரம்பிக்கிறேன் என்று மிகுந்த தன்னம்பிக்கையுடன் அந்த கெட்டிக்காரன் அந்த கூண்டிற்குள்ளாக சென்றான். கூண்டை அடைத்தனர். சேவகன் ஒருவன் மணல் கடிகாரத்தை கொண்டு வந்தான். அதை ஒரு மேசையின் மீது திருப்பி வைத்தான். வைத்தவுடன் அதில் இருந்த மணல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கும் அந்த குப்பியில் விழத் துவங்கியது. உனது நேரம் தொடங்கிவிட்டது. இந்த மணல் முற்றிலுமாக முடிவதற்குள் நீ இந்த கூண்டை விட்டு வெளியே வர வேண்டும். தொடங்கு என்று மன்னர் சொன்னார். அந்த கெட்டிக்காரன் அந்த கூண்டிற்குள்ளாக வைக்கப்பட்டிருந்த பெட்டியை திறந்தான். அதில் பலவிதமான சாவி கொத்துகள் வைக்கப்பட்டிருந்தது. அதில் சில சாவிகள் மிகவும் மெல்லிசாக இருந்தது. சில சாவிகள் உடைத்தால் உடைந்துவிடக்கூடியதாக இருந்தது. சில சாவிகள் உடைக்க முடியாததாக இருந்தது. சில சாவிகள் பார்ப்பதற்கே விசித்திரமாக இருந்தது. அந்த கெட்டிக்காரன் சிறிது யோசித்தான். தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி, இதில் இருக்கும் சாவிகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. இதில் குறிப்பிட்ட சில சாவிகள் பார்ப்பதற்கு மிகவும் லேசாக இருக்கிறது. இதுவரை இதுபோல சாவியை நான் பார்த்ததில்லை. ஒருவேளை ராஜா நம்மை சோதிப்பதற்காக, இல்லை நம்மை ஏமாற்றுவதற்காக இது மாதிரியான சாவியை வைத்திருக்கலாம். பொதுவாக யாரும் இது மாதிரி உடைந்துவிடக்கூடிய சாவிகளை பயன்படுத்த மாட்டார்கள். நானும் பயன்படுத்தப் போவதில்லை என்று அவர் நினைத்திருக்கலாம். இந்த சாவி ஏதோ ஒரு கதவுக்கு நிச்சயமாக பொருந்தும் என்று நினைத்து கொண்டான். அந்த மெல்லிசான சாவி கொத்தை எடுத்து ஒரு கதவையும் தேர்ந்தெடுத்து அந்த சாவி ஓட்டை வழியாக அந்த சாவியை நுழைத்தான். சாவி மிகவும் மெல்லியதாக இருந்ததால் அது உடைந்துவிட்டது. சாவியை வெளியே எடுக்க முடியவில்லை. அதில் பாதி உடைந்து சாவி துளைக்குள்ளேயே மாட்டிக்கொண்டது.
இனிமேல் அந்த கதவை திறக்க முடியாது. அடச்ச, இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தப்பட்டான். இருந்தாலும் தான் கெட்டிக்காரன் அல்லவா? இன்னொரு சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு கதவை நோக்கி சென்றான். இந்த முறை மிகவும் வலிமையான கடினமான சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சாவி துளைக்குள்ளாக சாவியை நுழைத்தான். சாவி துளைக்குள்ளே இருந்த பூட்டு உடைந்து விட்டது. அப்பொழுதுதான் அவனுக்கு விவரமே புரிய வந்தது. இந்த கதவுக்குத்தான் அந்த மெல்லிய சாவி பொருந்தும். அந்த சாவி துளைக்குள்ளாக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த பூட்டு மிகவும் மெல்லிய இலைகளால் உருவாக்கப்பட்டது. கடினமான சாவியை உள்ளே நுழைத்து திருப்பினால் அது உடைந்துவிடும். இப்பொழுது அவனுடைய மனம் சிறிது படபடக்க ஆரம்பித்தது. மணல் கடிகாரத்தை பார்த்தான். நேரம் பாதி கடந்திருந்தது. சரி, இன்னும் பாதி நேரம் இருக்கிறதல்லவா, அதற்குள்ளாக நிச்சயம் இந்த கதவை என்னால் திறந்துவிட முடியும் என்று மனதிற்குள்ளாகவே ஆறுதல் சொல்லிக் கொண்டான். அடுத்து 3வது கதவை நோக்கி சென்றான். இந்த முறை பொதுவான சாவி கொத்துகள் அனைத்தையுமே கையில் எடுத்துக்கொண்டு அந்த பூட்டை நோக்கி சென்றான். அந்த கதவை திறக்க அந்த துளைக்குள்ளாக ஒவ்வொரு சாவியாக உள்ளே நுழைத்து முயற்சி செய்து கொண்டே இருந்தான். எந்த சாவியும் வேலை செய்யவில்லை. நேரம் போய்கொண்டே இருந்தது. அவன் மணல் கடிகாரத்தை பார்த்தான். இன்னும் சிறிது நேரம்தான் இருக்கிறது என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. சரி, வேறு கதவை முயற்சிக்கலாம் என்று அவனுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. சுவற்றின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கதவை நாம் முயற்சி செய்யலாம். இந்த சாவிகள் எப்படி வேலை செய்கிறது என்று நாம் அங்கே முயற்சி செய்வதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு யோசனை அவனுக்கு வந்தது. அதை திறந்தாலும் பிரயோஜனமில்லை, அதன் வழியாக வெளியேற முடியாது. இருந்தாலும் பரவாயில்லை, இந்த கதவுகளை குறித்தும் இந்த சாவிகளை குறித்தும் நாம் அறிந்து கொள்ளலாம் அல்லவா எனும் நட்பாசையில் அந்த சுவற்றிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கதவை அவன் அணுகினான். சாவி கொத்துகளை எடுத்தான். ஒவ்வொரு சாவிகளாக உள்ளே நுழைத்து அதை திறக்க முயற்சி செய்தான். சிறிது நேர முயற்சிக்கு பின் சடக் என்ற சத்தம் கேட்டது. கதவு திறந்துவிட்டது. பார்ப்பதற்கு விசித்திரமாக தோன்றிய ஒரு சாவிதான் அந்த கதவை திறந்தது. அந்த சாவியை அந்த கதவிலேயே விட்டுவிட்டு இதுவரை பயன்படுத்தாத வேறு சாவி கொத்தை கையில் எடுத்துக்கொண்டான். எல்லா சாவி கொத்துகளையும் நாம் முயற்சி செய்து பார்த்து விட்டோம். முயற்சிக்காத சாவி கொத்துகளே இதில் இருக்கும் மீதமுள்ள கதவுகளை திறப்பதற்கான சாவி நான் கண்டுகொண்டேன் எனும் மகிழ்ச்சியில் முயற்சிக்காத ஒரு கதவை நோக்கி மகிழ்ச்சியாக நடந்தான் அந்த கெட்டிக்காரன். சாவிகளை ஒவ்வொன்றாக துளையில் நுழைத்து முயற்சி செய்து கொண்டே இருந்தான். எதுவும் வேலை செய்யவில்லை. கதவு திறந்தபாடில்லை. இன்னும் 1 நிமிடம் மட்டுமே இருக்கிறது என்று அமைச்சர் கனத்த குரலில் அந்த கெட்டிக்காரனை பார்த்து சொன்னார். நிச்சயமாக இந்த சாவிதான், ஆனால் அது இந்த கதவாக இருக்க வாய்ப்பில்லை. இதுவரை நாம் முயற்சியே செய்திராத ஒரு கதவு இருக்கிறதல்லவா, அதில் முயற்சிப்போம் என்று சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக முயற்சிக்காத திறக்கப்படாத அந்த கதவுக்கு ஓடினான். அங்கே அவனுடைய முயற்சியை தொடர்ந்தான். பயனளிக்கவில்லை. அந்த பூட்டுக்களை அவனால் திறக்கவே முடியவில்லை. நேரம் முடிந்துவிட்டது. அமைச்சர் அவன் நின்று கொண்டிருந்த அந்த கதவை நோக்கி நடந்து வந்தார். தன்னுடைய கையில் அந்த கதவை தொட்டார். தொட்டவுடன் கதவு திறந்து கொண்டது. அந்த கெட்டிக்காரனோ என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே வாயடைத்து போனான். சிறிது நேரம் கழித்து பேசத் தொடங்கினான். இங்கு என்ன நடந்தது, எனக்கு விளக்குங்கள் என்று சொன்னான். நீ முதல் 2 கதவுகளை திறக்க முயற்சி செய்தாயே, அதில் நீ தவறான சாவிகளை பயன்படுத்திவிட்டாய். முதலாவது கதவில் நீ கடினமான சாவியை பயன்படுத்தி இருக்க வேண்டும். 2வது கதவை திறக்க நீ மெல்லிசான சாவிகளை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அல்லது அதில் ஏதோ ஒரு சாவி கொத்தை இருக்கிற அனைத்து கதவுக்கும் நீ முயற்சி செய்திருந்தாலே அதில் ஒரு கதவை நீ திறந்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. தவறான சாவிகளை தவறான கதவுகளுக்குள்ளாக நுழைத்து அதை உடைத்து விட்டாய். 3வது கதவுக்கோ வேறு கதை. அந்த சாவிகளை உனக்கு ஏற்றது போல வடிவமைத்து கொள்ள தேவையான கருவிகள் அனைத்தும் உனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நீ அதை பயன்படுத்தவே இல்லை. அதை பயன்படுத்தி இருந்தால் 3வது கதவை நீ திறந்திருக்கலாம். 4வது கதவை நீ திறந்து விட்டாய். ஆனால் அதிலிருந்து வெளியேற வழி இல்லை.
5வதாக ஒரு கதவை நீ முயற்சி செய்தாயே, 4வது கதவுக்கு எந்த சாவி பயன்பட்டதோ அதே சாவிதான் 5வது கதவுக்கும் பயன்படும். ஆனால் நீ அந்த வழியை முயற்சிக்கவே இல்லை. 6வதாக இருக்கக்கூடிய இந்த கடைசி கதவோ பூட்டப்படவே இல்லை. பூட்டப்பட்டதாக நீ நினைத்து கொண்டாய். அதனால் நீ உள் நுழைத்த அனைத்து சாவிகளுமே வேலை செய்யவில்லை. எப்படி வேலை செய்யும்? பூட்டியிருந்தால் தானே கதவு திறக்கும். நீ கெட்டிக்காரன் தான், ஆனால் உனக்கு சாமர்த்தியம் போதவில்லை. அவ்வளவுதான். உடனே மன்னர் எழுந்தார். என்னை நோக்கி வா என்று மன்னர் அழைத்தார். அந்த கெட்டிக்காரனோ தயங்கிக் கொண்டே மன்னரை நோக்கி நடந்து சென்றான். பக்கத்தில் இருந்த ஒரு அமைச்சரிடம் எதையோ வாங்கி அரசர் தன்னுடைய கையில் வைத்து கொண்டதை அவன் கவனித்தான். அரசருக்கு அருகில் சென்றதும் அரசர் அதை அவனை நோக்கி நீட்டினார். இது என்னது என்று கேட்டான். அதற்கு மன்னர் சொன்னார், இன்று முதல் சம்பளம் இல்லாத அரசாங்க ஊழியனாக உன்னை அப்பாயின்மெண்ட் செய்கிறேன். அதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்று சொன்னார். நாம் இப்பொழுது இந்த கதையில் பார்த்த அனைத்துமே ஒரு வகையான உவமைகள்தான். அந்த கெட்டிக்காரன் வேறு யாருமல்ல, நாம் தான். இந்த கதையில் வந்த கதவுகள் வேறு எதுவுமில்லை, நாம் அடைய நினைக்கும் இலக்குகள், நாம் விரும்பும் வாழ்க்கை, நாம் விருப்பப்படும் வாழ்க்கை முறை, நாம் அடைய நினைக்கும் புதிய வாய்ப்புகள், நாம் உருவாக்க நினைப்பவை. இன்னும் எளிமையாக சொன்னபோனால், நாம் இந்த உலகத்தில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவைகளை எல்லாம் கதவுகள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அவற்றையெல்லாம் அடைய என்ன தேவையோ அவைகள் எல்லாம் சாவிகள் என்று நினைத்து கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு, இப்பொழுது சந்தையில் களமிறங்கி இருக்கும் புதிய ஒரு ஸ்மார்ட் போனை நீங்கள் வாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அந்த ஸ்மார்ட் போன் தான் கதவு என்று நினைத்து கொள்ளுங்கள். அதை வாங்குவதற்கு பணம் இருந்தால் அதை நீங்கள் வாங்கி விடுவீர்கள். இங்கு பணம் என்பதுதான் சாவி. இதை உங்களுக்கு உதாரணத்திற்காக சொன்னேன், புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பொதுவாக மனிதர்களில் அதிகமானவர்கள் ஒரே மாதிரியான சாவிகளையே அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் பெரும்பாலான மக்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் மிகப்பெரிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை பார்க்கிறார்கள், மிகப்பெரிய இலக்குகளை உருவாக்குகிறார்கள், அதை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கும் சாவியையோ அவர்களிடம் இருக்கும் சாவிகளையோ அவர்கள் திறம்பட பயன்படுத்துவதில்லை. சிலரிடம் அந்த சாவி இருக்காது, அந்த சாவியை தேடி அவர்கள்தான் கண்டடைய வேண்டும். ஒரு சிலர் இந்த சாவிகளையும் கதவுகளையும் தவறாக புரிந்து கொண்டு அந்த கதவுகளையும் சாவிகளையும் பாழ்படுத்தி விடுகின்றனர். ஒரு சிலரை நீங்கள் பார்த்திருக்கலாம், பணத்தை வைத்து தொழில் ஆரம்பிப்பார்கள். ஆனால் அந்த தொழில் வெற்றிகரமாக போகாது. காரணம், அந்த தொழிலுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. பணம் இருந்தால் தொழிலை செய்து விடலாம் என்கிற நட்பாசையில் பணம் என்கிற சாவியை வைத்து தொழில் எனும் கதவை திறக்க நினைக்கிறார்கள். ஒருவருக்கு வேலை செய்யும் சாவி இன்னொருவருக்கு வேலை செய்யாது, வேலை செய்வதில்லை. ஒருவர் பணம் என்கிற சாவியை வைத்து தொழில் எனும் கதவை திறந்து வெற்றிகரமான ஒரு தொழிலை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த தொழிலை எப்படி நடத்த வேண்டும் என்பது அவருக்கு தெரிந்திருக்கலாம், அல்லது அதில் அவருக்கு முன் அனுபவம் இருக்கலாம். இல்லை, அந்த தொழிலை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அவருடன் சில அனுபவசாலிகளோ புத்திசாலிகளோ இருக்கலாம். தொழில் செய்ய பணம் தேவைதான், ஆனால் பணம் மட்டும் இருந்துவிட்டால் தொழிலை வெற்றிகரமாக நடத்திவிட முடியும் என்று எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. அந்த தொழிலுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருக்கும்போது தொழில் எனும் கதவை திறக்க இந்த பணம் எனும் சாவியை உள்ளே நுழைத்தால் சாவி உடைந்துவிடும். பிரச்சனை சாவியில் அல்ல, அந்த சாவியை பயன்படுத்தக்கூடிய நபரிடம் இருக்கிறது. சில நேரத்தில் மற்றவர்களுக்கு வேலை செய்யும் கருவிகள் எல்லாம் நமக்கு வேலை செய்யாது. நாம் அதை நமக்கு தகுந்தாற்போல மாற்றி அமைத்து அதை முயற்சிக்க வேண்டும். ஆனால் பலர் அதை முயற்சி செய்வதில்லை. பலரும் பூட்டப்படாத மனச்சிறையில் கைதிகளாக கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அவர்களால் கண்டடைய முடியும். ஆனால்
அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களை விட பெரிதாக இருப்பதாக எண்ணி எண்ணி அதை நிஜம் என்று நம்பிக்கொண்டிருப்பதால் அது நிஜமாகி பின்பு அந்த எண்ணமே அவர்களை சிறை வைத்து விடுகின்றது. அந்த மனச்சிறையை உருவாக்கியதும் அவர்களே, அதற்குள் கைதியாக நுழைந்ததும் அவர்களே, அந்த சிறையின் கதவுகளை அடைத்ததும் அவர்களே. அந்த சிறைக்குள் இருந்து கொண்டு எப்படி இதிலிருந்து நான் வெளியே வருவது, இதிலிருந்து மீள்வது எப்படி என்று வெளியில் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரியான பல மனச்சிறைகளால் அடைக்கப்பட்ட மனிதர்கள் பலர் இருக்கின்றனர். இவர்களுக்கு எந்த சாவியும் தேவைப்படாது. காரணம், எந்த சாவியும் வேலை செய்யாது. அவர்களுடைய மனச்சிறையை திறப்பதற்கான சாவி அவர்களுடைய மனமே. மனமெனும் மந்திர சாவியை சரியாக உருவாக்கிவிட்டால் மனச்சிறை எனும் மாயத் தோற்றத்தை உடைத்து விடலாம். இந்த சாவியை உருவாக்குவதுதான் மிகவும் கடினம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய சாவிகள் தேவைப்படலாம். அந்த எல்லா சாவிகளையும் விட மிக உயர்ந்த, மிக உன்னதமான, மிக முக்கியமான ஒரு சாவி இருக்கிறது. மாஸ்டர் கீ இருக்கிறது. அதுதான் உங்களுடைய மனநிலை. மைண்ட் செட் இஸ் த கிரேட்டஸ்ட் மாஸ்டர் கீ. இந்த மந்திர சாவியை யாராலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. இதை நீங்கள்தான் உருவாக்க வேண்டும். நீங்கள்தான் வடிவமைப்பு செய்ய வேண்டும். உங்களால் மட்டும்தான் அதை பயன்படுத்தவும் முடியும். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எந்த ஒரு பிரச்சனைகள் முட்டுக்கட்டையாக வந்தாலும் அந்த கதவை திறப்பதற்கு உங்களுடைய மனம்தான் மந்திரச்சாவி. இந்த கதையில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். எந்த ஒரு பூட்டாக இருந்தாலும் அந்த பூட்டை திறந்துவிடும் கெட்டிக்காரன் என்று நாம் இந்த கதாபாத்திரத்தை அறிமுகம் செய்திருந்தோம். அப்படி இருந்தும் அந்த கெட்டிக்காரனால் ஏன் அவனுடைய கெட்டிக்காரத்தனத்தை பயன்படுத்தி அந்த கதவுகளை, அந்த பூட்டுகளை திறக்க முடியவில்லை? அவன் ஒரு காலத்தில் கெட்டிக்காரனாக இருந்தான். அவன் ஒரு காலத்தில் எல்லா பூட்டுகளுக்கும் சாவிகளை செய்து பயன்படுத்தினான். எல்லா கதவுகளையும் திறந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அவனால் முடியவில்லை. இதை உங்களுடைய வாழ்க்கையில் பலரும் அனுபவப்பட்டிருப்பீர்கள். சில வருடங்களுக்கு முன்பு வரை நீங்கள் நிறைய செயல்களை செய்திருப்பீர்கள். மற்றவர்கள் பாராட்டும் அளவுக்கு மிகப்பெரிய காரியங்களை கூட நீங்கள் செய்திருப்பீர்கள். அதாவது மிகப்பெரிய கதவுகளை நீங்கள் திறந்திருப்பீர்கள். நிறைய இலக்குகளை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது ஏனோ முடியவில்லை. இதற்கான காரணம் உங்களுடைய மனமெனும் மந்திர சாவியை புதுப்பிக்காமல் பழைய சாவியை வைத்து புதிய கதவுகளை நீங்கள் திறக்க முயற்சிப்பதே. நீங்கள் ஒரு காலத்தில் திறந்த கதவுகள் எல்லாம் பழைய கதவுகள். அதே சாவியை கொண்டு உங்களுக்கு முன்னால் வரும் புதிய புதிய கதவுகளை திறக்க நீங்கள் முயற்சிக்காதீர்கள். நீங்கள் இந்த கதவை என்னால் திறக்க முடியவில்லை என்று கதவுகளை குறை கூறாதீர்கள். உங்களுடைய சாவிகளை சரி செய்யுங்கள். கதவுக்கு ஏற்றாற்போல உங்களுடைய சாவிகளை, உங்களுடைய மனநிலையை, மனமெனும் மந்திர சாவியை புதிதாக வடிவமைப்பு செய்யுங்கள். அந்த கதவை உங்களால் திறந்துவிட முடியும். ஒரு சிலரால் மட்டும் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பான விஷயங்களை அடைகிறார்கள். அதாவது மிகச் சிறப்பான கதவுகளை, மிக அரிதான வாய்ப்புகளை எப்படி திறக்கிறார்கள்? எப்படி அவர்களால் அந்த தொழிலை வெற்றிகரமாக நடத்த முடிகிறது? எப்படி அவர்கள் எடுத்த காரியத்தில் நிறைய வெற்றிகளை ருசி பார்க்கிறார்கள்? எப்படி அவர்கள் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் செய்கிறார்கள்? இதற்கான பதில் என்னவென்றால், அவர்களிடம் இருக்கும் சாவிகளை அவர்கள் சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள். ஒருவேளை அவர்களிடம் அந்த கதவை திறப்பதற்கான சாவி இல்லை என்றால் அந்த சாவியை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இதற்கு எல்லாம் ஆதாரமாக இருப்பது அவர்கள் பயன்படுத்தும் இந்த மனம் எனும் மந்திரச் சாவியை. சாவிகளை உருவாக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த சாவிதான் நிறைய சாவிகளை உருவாக்க அவர்களுக்கு உத்வேகம் கொடுக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த முறை கதவுகள், சாவிகள், பூட்டுகள் என்று உவமையாக சொல்லாமல் நேரடியாக எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்கிறேன். ஒரு சிலரால் மட்டும் எப்படி அவர்கள் நினைப்பதையெல்லாம் அடைய முடிகிறது?
அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதை அவர்கள் சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள். அவர்களிடம் இருக்கும் திறனாக இருக்கலாம், வளங்களாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், இதையெல்லாம் அவர்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அடைவதற்கு அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்துகிறார்கள். ஒருவேளை அவர்கள் ஒரு புது வாய்ப்பை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஒரு புதிய வாழ்க்கை முறையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை அடைவதற்கான வழி வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை என்றால் அதை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இது மாதிரி தன்னிடம் என்ன இல்லையோ, தன்னிடம் இல்லாத எல்லாவற்றையும் தன்னால் உருவாக்கிவிட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைதான் அவர்களிடம் என்ன இல்லையோ அதை உருவாக்க அவர்களுக்கு உத்வேகம் கொடுக்கிறது. ஆக நான் சொல்ல வருவது என்னவென்றால், இருப்பதிலேயே மிகப்பெரிய மந்திரச்சாவி என்பது உங்களுடைய மனம்தான். இந்த மனமெனும் மந்திரச்சாவி என்பது வேறொன்றுமல்ல, உங்களுடைய மனநிலைதான். உங்களுடைய எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள், உங்களுடைய சிந்திக்கும் முறைகள், உங்களுடைய நம்பிக்கைகள், இவை சரியானவைகளாக இருந்தால் உங்களால் அந்த சாவிகளை, அதாவது நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அடைவதற்கு என்ன தேவையோ அதை உங்களால் உருவாக்கிட முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள் உருவாகும். அந்த நம்பிக்கை நீங்கள் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அடைவதற்கு உதவி செய்யும். அவ்வளவுதான். இதை உருவாக்குவதுதான் சற்று கடினம் என்று இதற்கு முன்பு நான் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. உங்களுடைய மனநிலையை நீங்கள் மறு உருவாக்கம் செய்திட முடியும். அதற்கு நீங்கள் நம்ப வேண்டும். அவ்வளவுதான். உங்களால் முடியும் என்று நம்புங்கள். அவ்வளவுதான். நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று ஆழமாக விருப்பம் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். இது போதுமானது. நீங்கள் எந்த கதவை திறக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த கதவை திறப்பதற்கான சாவிகளை எல்லாம் அடைவது எப்படி என்று நான் இந்த ஒளி புத்தகத்தில் சொல்லப் போவதில்லை. அதை நீங்கள் தான் கண்டடைய வேண்டும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பெரும்பாலான கதவுகளை திறப்பதற்கான சாவிகளை உருவாக்குவது எப்படி என்பதை இந்த புத்தகத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். அது மட்டுமல்ல, அந்த சாவிகளை உருவாக்குவதற்கான பட்டறையை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதை பயன்படுத்தினால் புதிய சாவிகளை உருவாக்குவதற்கான திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள். பிறகென்ன? சாவிகளை உருவாக்குங்கள், கதவுகளை திறந்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்புவது எதுவாக இருந்தாலும் அவற்றை அடைய உங்களுடைய மனம் எனும் மந்திரச் சாவியை புதுப்பிப்பது எப்படி, அதற்கான பயிற்சிகள் என்ன, அதை எப்படி செய்வது, இவற்றையெல்லாம் உங்களுக்கு நாம் எளிமையாக்கப் போகிறோம். மிகவும் எளிமையாக்கப் போகிறோம். நீங்கள் அதை பயன்படுத்தினால் போதும், அது உங்களுக்கு வேலை செய்யும். அதற்கு முன்பதாக இந்த ஆடியோ புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அனைத்தையும் முழுமையாக கேட்டுவிடுங்கள். தேவைப்பட்டால் தொடர்ச்சியாக கேட்பதை ஒரு பழக்கமாக்கி கொள்ளுங்கள். அதற்கு பிறகு பயிற்சிகளையும் முயற்சிகளையும் கையிலிடுங்கள். அவைகள்தான் உங்களுக்கு தேவைப்படும் அந்த சாவிகளை உருவாக்குவதற்கான பட்டறை. பட்டறையில் சாவிகள் தானாக உருவாகாது. நீங்கள்தான் உருவாக்க வேண்டும். நீங்கள்தான் வடிவமைப்பு செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கான சாவி நிச்சயம் கிடைக்கும். நம்புங்கள், நிச்சயம் கிடைக்கும். உங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள். நிச்சயம் அதை நீங்கள் தான் உருவாக்கப் போகிறீர்கள். இதுவரை நாம் பார்த்த கருத்துக்களை இரத்தினச் சுருக்கமாக மீண்டும் ஒருமுறை கேட்டுவிடலாம். கதவுகளும் சாவிகளும். கதவுகள் என்றால் என்ன? சாவிகள் என்றால் என்ன? இவைகள் எல்லாமே உவமையாக கூறப்படுபவை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைய நினைக்கும் அனைத்துமே கதவுகளுக்கு ஒப்பானவை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே கதவுகள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த கதவுகளை திறக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு சாவிகள் தேவைப்படுகிறது. அதாவது அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான தீர்வுகள் சாவிகள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள்.
நீங்கள் எதை அடைய நினைத்தாலும் அதை அடைய உங்களுக்கு எது உதவி செய்கிறதோ அது எல்லாம் சாவிகள்தான். நாம் அனைவருமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள். நம்முடைய கதவுகளும் தனித்தன்மை வாய்ந்தவைகளே. ஆகையால் அதற்கான சாவிகளும் தனித்தன்மை வாய்ந்ததாகவே இருக்கும். ஒரே மாதிரியான சாவிகளை நாம் அனைவரும் பயன்படுத்தும் போது பொதுவாக எல்லோருக்கும் திறக்கப்படும் சாதாரண கதவுகள் மட்டுமே திறக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான கதவுகளை திறக்க வேண்டுமென்றால் சிறப்பான சாவிகளை நீங்கள்தான் உருவாக்க வேண்டும். ஒரு சிலரால் மட்டும் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பான கதவுகளை திறக்கிறார்கள். அவர்களிடம் இருக்கும் சாவிகளை அவர்கள் சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள். அவர்களிடம் இல்லாத சாவிகளை உருவாக்குகிறார்கள். சாவிகளை அவர்களால் உருவாக்க முடியும் என்று நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கைதான் அவர்களிடம் இல்லாத சாவிகளை, அவர்களிடம் இல்லாத வாய்ப்புகளை உருவாக்கும் மந்திரச் சாவி. உங்களுடைய மனநிலைதான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலான கதவுகளை திறக்க பயன்படும் மந்திரச் சாவி. உங்களுக்கு ஓர் நற்செய்தி. கதவுகளை குறித்தும் சாவிகளை குறித்தும் நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாகவும் அச்சாவிகளை நீங்கள் உருவாக்குவதன் மூலமாகவும் பயன்படுத்துவதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த ஒரு வாய்ப்புகளை, சிறந்த கதவுகளை உங்களால் திறக்க முடியும். இதை நம்புங்கள். இந்த நம்பிக்கைதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திறக்க நினைக்கும் அனைத்தையும் திறப்பதற்கான மாஸ்டர் கீ.